ரிவர்ஸ் மார்ட்கேஜ். அதாவது 60 பிளஸ் வயசுடைய சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு சொத்து இருக்கு. ஆனா, மாசம் மாசம் வருமானம் இல்ல அப்படிங்கும்போது, அவங்க மாச வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, 2008ல ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ரிவர்ஸ் மார்ட்கேஜ். அதாவது அவங்களுக்கு ஒரு இப்ப வீடு இருக்குது. அந்த வீடு ஒரு ரூ. 5,00,00,000 விலை போகும் அப்படின்னா, அதுல 40% வந்து நம்ம வங்கியில வந்து மார்ட்கேஜ் அமௌண்ட்டா வாங்கிக்கலாம். அந்த மார்ட்கேஜ் வாங்குன அமௌண்ட்ட நம்ம மாசம் மாசம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம கணக்குல வரவு வச்சுருவாங்க. நமக்கு எப்பல்லாம் தேவையோ அப்பப்போ போய் எடுத்துக்கலாம். ஆ அதே மாரி நம்ம அந்த டென்யூரும் பார்த்தீங்கன்னா, 15 வருஷம், 20 வருஷம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். சில வங்கிகள் அவங்க ஆயுள் காலத்துக்கு முழுவதும் குடுக்குறாங்க. எந்த காரணத்த கொண்டும் வங்கிகள் வந்து அந்த வீட்ல இருக்கிறவங்கள அ கடன் கட்ட சொல்லி எப்பவுமே கேட்க முடியாது. அவங்களோட இறுதி மூச்சு அதாவது அந்த கப்பிள்ஸ்ல 2 பேருமே அவங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் அவங்க அவங்க சொந்த வீட்லயே இருந்துக்கலாம். வருமானமாவும் அந்த இதுல மார்ட்கேஜ் அமௌண்ட்ட வாங்கிக்கலாம். அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்களோட வாரிசுகள் இருந்தா, அவங்க வந்து எவ்வளோ கடன் அமௌண்ட் சேர்ந்திருக்கோ, அந்த அமௌண்ட்ட கட்டிட்டு அந்த வீட்ட மீட்டுக்கலாம். அப்படி இல்லைங்கும்போது அந்த வங்கியே அத வந்து எடுத்துட்டு அவங்க வீட்ட அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மார்ட்கேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1,00,00,000 தான் குடுக்குறாங்க. SBIல வந்து இப்ப 2,00,00,000 வரைக்கும் குடுக்குறாங்க மேக்ஸிமம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கரண்ட்டா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்போ இண்டஸ்ட்ரியில போயிட்டுருக்கோ, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அந்த நம்ம வாங்குற மார்ட்கேஜுக்கு போட்டுக்குவாங்க. அ இந்த கடனுக்கு போறவங்க காலத்துக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.